நமஸ்தே ஜி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹிந்தி வார்த்தை அதுதான். அதில் இந்த நமஸ்தேங்கிறது இந்தியான்னு கூட நமக்கு தெரியல, அது சமஸ்கிருதம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஜிங்கிறது மட்டும் ஹிந்தி. ஏன்னா பல பேர் ஜி ஜின்னு கூப்பிட்டுருக்காங்க. என்னடான்னு கேட்டோம்னா அதுதாங்க இந்தியிலே மரியாதைக்குரிய வார்த்தை அப்படிங்கிறாங்க. இப்போ 2-3 நாளாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இது 2-3 நாளாக இருக்கிற பிரச்சனை இல்லை, 30-40 வருஷமாக இருக்கிற பிரச்சனை தான். 2-3 நாளாக கொஞ்சம் பற்றிக்கிட்டு எரியுது. என்னென்னா, இப்போ புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்களுக்கான சலுகைகளை நாங்கள் பெருசாக வழங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சரே பேசுகிறாரு. அதுதான் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருமொழி கொள்கை தான் எங்களுடையது அப்படின்னு அண்ணா காலத்திலேருந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இங்கே கொண்டு வந்து திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் நீண்ட கால கருத்தாக இருக்குது. இதற்காக பல பேர் போராடி உயிரை நீத்தவர்கள் இருக்காங்க, அடிபட்டு மிதிப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்க பல பேர் இருக்காங்க. இது ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அதை அப்படி ஒரு நாளில் நீங்கள் மாற்றிட முடியாதுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதை கேட்டனே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, உங்களுக்கு தெரியுமா? அதோட பேர் விஜய் வித்யாசிரமம் அப்படின்னு ஏதோ புதிய கண்டுபிடிப்பாக அவர் சொல்கிறாரு. விஜய் என்ன சாராய கடையாக நடத்தினார்? விஜய் ஸ்கூல் தானே நடத்துகிறாரு. இதையே பெரிய ஒரு கிரைம் பண்ணிட்ட மாதிரி இங்கே பொது வெளியில் வைக்கிறீங்க நீங்கள். அதுதான் நமக்கு புரியவே இல்லை. விஜய் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய கட்சியினுடைய கொள்கை அது. மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிறது விஜயினுடைய கருத்து. அது அவருடைய அரசியல் கருத்து. தனிப்பட்ட முறையில் ஒரு தனியார் ஸ்கூல் ஒன்று நடத்துகிறாரு. அதில் மும்மொழி திட்டம் இருக்குது, அங்கே ஹிந்தி சொல்லித்தராங்க அப்படின்னா நீங்கள் அதை பாராட்டி தானே ஆகணும். அதை விட்டு அவர் பொதுவான ஒரு கருத்தை எடுக்கிறாருங்க. மக்கள் மனசு என்னவா இருக்கோ அதை தான் ஒரு தலைவர் பிரதிபலிக்க முடியும். மக்களுக்கு விரோதமாக ஒரு கருத்தை நீங்கள் சிந்திக்க முடியாது. ஏன் இங்கே பிஜேபியை பல பேர் வெறுக்கிறாங்கன்னா மக்களுக்கு விரோதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து மக்கள் மீது திணிப்பது தான் காரணம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜயும் அந்த வேலையை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறது எந்த விதத்திலும் சரியில்லை. இன்னொன்று இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இப்போல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. எல்லா ஊர்கள்லையும் ஹிந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை மாணவர்களுக்கு இருக்குது. அவங்களே போய் கற்றுக்குறாங்க. அதற்கான நிறைய தளங்கள் இங்கே இருக்குது. யூடியூப்பில் போய் உட்காந்திங்கனாலே தினமும் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலாம். அப்போது விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை விட்டுட்டு எங்களுடைய மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு தேவையான உதவிகளை செய்வோம், அவர்களுக்கு தேவையான ஃபண்டிங்கை நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது நமக்கு புரியல. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி சொல்லித்தரப்படுகிறது அல்லது 2வது மொழின்னு ஒன்று சொல்லித்தரப்படுகிறது. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ தனியார் பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்குறவங்க நம்ம பிள்ளை எப்படியாவது அப்படி வரணும் இப்படி வரணும்னு சேர்க்குறாங்க. அரசு பள்ளிகளில் சற்று வசதி இல்லாதவர்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இன்னொன்று, தனியார் பள்ளிகளை விட தரம் வாய்ந்த அரசு பள்ளிகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் இதை பற்றி விவாதித்தோம்னா நிறைய நம்ம போகணும். அந்த பள்ளிகள்லேயே செகண்ட் லாங்குவேஜ்னு கன்னடத்தை கற்றுக்குங்க, தெலுங்கை கற்றுக்குங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாத்தியார் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஹிந்தி வாத்தியார் தாங்க இருக்கார். வேறு என்னங்க பண்ணுறது? நீங்கள் அதை கற்றுக்குங்கன்னு வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அவர் ஏதோ ரொம்ப புதுசாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. 30-40 வருஷமாக நடக்கிற பஞ்சாயத்தை ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் இவர் வைக்கிற சார்ஜ் தான் விஜயை நோக்கி இருக்குது. விஜய் நல்ல விஷயம் தானே பண்ணுறாரு. இப்போ நீங்கள் இன்றைக்கி இவ்வளவு கேள்விகள் கேட்குறீங்கல்ல, இதே விஜய் தான் மாவட்டந்தோறும் முதல் 3 இடத்தில் வந்த மாணவர்களை சென்னைக்கு வரவழைத்த உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு அவங்க பெற்றோர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தி அனுப்புனார். அவங்களுக்கு பரிசு பொருட்கள்லாம் வழங்கினதை நீங்கள் பார்த்தீங்க. இதில் அரசு பள்ளி மாணவர்களும் சரி, தனியார் பள்ளி மாணவர்களும் சரி, எல்லாருமே கலந்து தான் அங்கே வந்தாங்க. அப்போ மாணவர்களை ஊக்கப்படுத்துவதில் விஜய் எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒரு வேலையை அவர் செஞ்சுருக்கிறார். இதற்கு முன்னாடி யாராவது ஒரு அரசியல்வாதி, நீங்கள் அண்ணாமலையே கூட நான் கேட்குறேன், நீங்கள் ஏதாவது உங்கள் கட்சி சார்பாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? மைக்கு கிடைச்சதும் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாட்ட விஜயை விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல. இன்னொன்று இப்போவே நம்ம பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமர் கேருக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா முதல்ல ஆங்கிலத்தில் பேசுவோம். 2வது ஆப்ஷனே தமிழ் தான் இருக்கும் தமிழ்நாட்டில். இப்போ எத்தனாவது ஆப்ஷனாக தமிழ் இருக்குது தெரியுமா? 7வது 8வது ஆப்ஷனுக்கு போயிருச்சு. 2வது ஆப்ஷன் இந்தியா இருக்குது, முதல் ஆப்ஷன் இங்கிலீஷாக தான் இருக்குது. அப்போ கேட்காமலே நீங்கள் இவ்வளோ பாடுபடுத்தும் போது
மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் என்ன பாடுபடுத்துவீங்கிறது தான் இங்கே முதல் கேள்வியாக இருக்குது. விரும்பினவங்க படிக்க போகிறாங்க, விரும்பாதவங்க அவங்க என்னைக்கு படிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு படிக்க போகிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கி வட மாநிலங்களிலிருந்து கொத்து கொத்தாக கும்பல் கும்பலாக தமிழ்நாட்டை நோக்கி வர்றவங்க எல்லாருமே தமிழ் கற்றுக்கிட்டா வராங்க. அவங்க இங்கே இந்தியில் தானே பேசிகிட்டு இருக்காங்க. நாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தானே அவங்கள்ட்ட வேலை வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அதே மாதிரி டெல்லிக்கு போகும்பொழுதோ அல்லது வட மாநிலத்துக்கு போகும்பொழுதோ இங்கே இருக்கிற தமிழர்கள் கற்றுக்க போகிறாங்க அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கன்வே பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் கூகுளில் சிம்பிளாக லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் அவன் கொடுத்துட்டான். நீங்கள் தமிழில் பேசி ஹிந்தின்னு தட்டினீங்கன்னா அது ஹிந்தியில் அவனுக்கு சொல்லுது. அவன் ஹிந்தியில் பேசுகிறத நம்ம தமிழில் கேட்டுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே கொண்டு வந்திருக்கான். உலகம் முழுக்க கூகுளை கையில் வச்சுட்டு போயிட்டே இருக்கானே. இங்கே நீங்கள் இவ்வளோ பெரிய பிற்போக்குத்தனமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வச்சிங்கன்னா எந்த விதத்தில் சரின்னு தெரில. உங்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக தான் பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க சுதா கோங்கரா. அதில் உள்ள விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்னே நமக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை அந்த பராசக்தி படத்தையே முடக்கிறதுக்கான வேலையெல்லாம் சேர்ந்து இவங்க செஞ்சுருவாங்களோங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அச்சம் வருது. ஏன்னா 1960களில் நாம் எவ்வளவு போராடி இருக்கோம், இந்தி திணிப்புக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் இங்கே நடத்தியிருக்கோம். மாணவர்கள் எவ்வளவு எழுச்சியாக போராடி இருக்காங்கங்கிறதெல்லாம் அந்த படத்தில் சொல்ல போகிறாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி இந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்களே, பராசக்தி வரும்பொழுது என்னவா பேசுவீங்க, அதை என்னவா எதிர்கொள்வீங்கிறது நமக்கு பெரிய அச்சமாக இருக்குது. அந்த படம் சிந்தாமல் சிதறாமல் சென்சார்லேருந்து வந்துருமாங்கிற டவுட்டெல்லாம் நமக்கு வருது. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ விஜயை நோக்கி பெரிய அஸ்திரங்களை ஏவி விடுகிற எல்லா கட்சிகளுமே அவருடைய ஜனநாயகன் வரும்போது அதை எப்படி பார்க்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போவே இவங்க எல்லாமே இந்த கோழி சண்டை போடுற மாதிரி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவங்க தொடர்ந்து விஜயை குறிவைத்து தாக்கிறத பார்த்தோம்னா அதான் அந்த ஸ்கூலையே ஏதோ சாராய கடை நடத்துகிற மாதிரி இவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவருடைய படத்தில் எங்கேயாவது ஒரு காதல் காட்சியோ அல்லது சற்று அந்த காதலை தாண்டிய ஒரு டான்ஸோ வந்துருச்சுன்னா இவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு இப்போவே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக ஜனநாயகன் படத்தை இவங்க சிம்பிளாக விட போகிறதில்ல. சென்சாரில் கொஞ்சம் கையை வைப்பாங்க, தியேட்டருக்கு வரும்போது கொஞ்சம் கையை வைப்பாங்க. இது எல்லாவற்றுக்கும் விஜய் தயாராக இருப்பாருங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்கூல் சம்மந்தமாக அண்ணாமலை பேசினதுக்கு விஜய் ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும். அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, அவருடைய கட்சியை சேராதவர்களும் பொதுவாக இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் நடத்துவது நல்ல விஷயந்தான், அதை ஏதோ ஒரு குற்றச்செயல் மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்ல வர்றது. இன்னொன்று, மாணவியர்களுக்கு நீங்கள் அந்தந்த நேரத்தில் அவர்களை கூப்பிட்டு ஊக்கப்படுத்தாத பொழுது இப்போ மாணவர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குங்கிற கேள்விகள் எல்லாம் இங்கு எழுப்பப்படுகிறது. இதற்கெல்லாம் அண்ணாமலை போன்றவர்கள் பதில் சொல்லணும். இப்போ விஜயை கொண்டு களத்தில் நிறுத்துவது அவருக்கு எதிரான மனநிலையை தூண்டுமா அல்லது ஆதரவான மனநிலையை தூண்டுமாங்கிறத முதல்ல அண்ணாமலை யோசிக்கணும். அப்படி யோசிச்சிருந்தாருன்னா விஜய் மீது இப்படி ஒரு சார்ஜை அவர் வச்சே இருக்க மாட்டார். மும்மொழி கொள்கைங்கிறது இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போவே பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டேட்மெண்ட்லாம் ஹிந்தியில் வருது, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்காக நாம் எதுக்கு கற்றுக்கணும்? ஆங்கிலத்தில் அனுப்புங்க. தமிழில் உங்களை அனுப்ப சொல்லி நாங்கள் கேட்கல, ஆங்கிலத்தில் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எதற்கு ஹிந்தியில் அனுப்புகிறீங்க? இதே மாதிரி பல தளங்களில் இன்றைக்கி இந்தியை நீங்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் கட்டாயம் கற்றுப்போம். இப்போ காசியில் போய் சாமி கும்பிட்றதுக்கும் அஸ்தியை கரைக்கிறதுக்கும் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்கிருந்து வர்றவர்கள் இங்கே என்ன தமிழ் கற்றுக்கிட்டா வர்றாங்கங்கிறத நம்ம அடுக்கடுக்காக இங்கே தொடர்ந்து கேட்போம். அதையெல்லாம் தாண்டி இங்கே இந்தியை கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் வற்புறுத்துறீங்களே, இதே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் தமிழை கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் என்றைக்காவது பேசியிருக்கீங்களா? அங்கே தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? அவன் தானே இங்கே கொத்து கொத்தாக வரான், அவன் தமிழ் கற்றுக்கிட்டு வரட்டுமே. முதல்ல நீங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கலாமே. இப்போ அதற்கான முயற்சி ஏதாவது எடுத்தீங்களா? அண்ணாமலை ஏதாவது குரல் கொடுத்துருக்கிறாரா? இதெல்லாம் விஜய் கேட்டால் அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவாருன்னு நமக்கு தெரியல. இதை இப்படியே விட்டுற முடியாது. இந்த போராட்டம் இன்னும் 100 வருஷத்துக்கு தமிழகத்தில் தொடரும். விருப்பப்படுகிறவர்கள் கற்றுக்கொள்வார்கள்.